ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அன்பி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்ப சோலோ லெவலிங் சீசன் 5 எபிசோட் 16 பார்க்கலாம். என்னோட போன வீடியோ பிடிச்சி என்ன சப்போர்ட் பண்ற விதமா எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணவங்கள நான் இங்க ஸ்பெஷல் மென்ஷன் பண்றேன். தனி மனிதன் சிங்கப்பூர் கரன்சில $10 சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்காரு. அவரோட அந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்பவே நன்றி. அடுத்ததா கேஜிஎஃப் கோஸ்ட் மதர் அவரு $100 சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்காரு. அவரோட அந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்பவே நன்றி. அடுத்ததா கிராண்ட் ஒர்க்கர்ஸ் தமிழ் அவர் $40 சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்காரு. பிரின்ஸ் எடிட்ஸ் அவரும் $40 சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்காரு. கோஜோ N4C அவரும் $40 சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்காரு. உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்பவே நன்றி. இந்த மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நான் என்னால எவ்வளவு பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளவு பெஸ்ட் கொடுப்பேன். போன எபிசோட் கடைசியில நம்ம ஹீரோட பையன் பிறக்கும் போதே பறவை பறந்து வானத்துல பறந்துட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. அதோட அந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க. இந்த எபிசோட என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய ட்விஸ்ட் எல்லாம் வரப்போகுதுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பெரு வர போறாருங்க. யாருக்கெல்லாம் பெரு ரொம்ப பிடிக்குமோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. வாங்க நம்ம இப்ப இந்த எபிசோடுக்குள்ள போலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல சீசன் 2ல வந்து அந்த ஆண்ட் குயினை காட்டுறாங்க. என்னோட குழந்தைங்க எல்லாம் ரொம்ப பசியில இருக்கிறாங்க, அவங்களுக்கு உணவு வேணும், அதுக்கு இங்க இருந்து போகணும், அதுக்கு வழி நடத்துறதுக்கு ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு வீரன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெறும் முட்டையில இருந்து வருவான் பாருங்க. அதை காட்டுறாங்க. அப்புறம் வெறும் முட்டையில இருந்து வந்துட்டு சொல்லுவான் பாருங்க, நான் தான் ரொம்ப பலம் வாய்ந்தவன், இங்க இருக்கிற பலசாலி எல்லாத்தையும் தோக்கடிச்சு நான் பெரிய பலசாலி ஆவேன் அப்படி நான் திமிராதான் சுத்திட்டு இருந்தேன். ஆனா அந்த மனுஷன் அவனோட கண்கள் என்ன அசால்ட்டா பார்த்துச்சு. அந்த திமிரு அந்த நக்கல் எல்லாருமே என்ன பார்த்து பயந்துட்டு இருக்கும்போது அவன் என் முன்னாடி சாதாரணமா சிரிச்சுக்கிட்டே பேசினான். அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருந்தது. அவன் முன்னாடி தான் நான் மத்த எஸ்ராங்கன்ற எல்லாத்தையுமே அடிச்சு போட்டிருந்தேன். அதை பார்த்துமே அவனுக்கு பயம் இல்ல. என்ன பார்த்து பயப்படாம முன்னாடி வந்து நின்ன முதல் மனுஷன் அவன் தான். அதுக்கப்புறம் ரெண்டாவது மனுஷன் நீங்க தான் சின்னையா அப்படின்னு பேரு சொல்லுவான் பாருங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோட பையன் தாங்க அங்க நிப்பான். நம்ம பெரு ஏதோ விளையாட்டு பொம்மையை பாக்குற மாதிரி பாத்துட்டு இருப்பானா. நம்ம பெருவோ இவரையே இப்படி பாக்குறாரு, சின்னையா ஏன் இப்படி பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பானா. நம்ம ஹீரோட பையன் சூகவோ எறும்பு 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 இங்க வா எறும்பு இங்க வா எறும்பு அப்படின்னு விளையாண்டுட்டு இருக்க. நம்ம பெருவா கன்ஃபியூஸ் ஆகி பறந்து போய் மேல உட்காந்துட்டு யோசிப்பான் பாருங்க, என்ன இது எப்பவுமே சின்னையா என் பின்னாடியே சுத்திட்டு இருக்காரு, அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்க. அப்ப டக்குன்னு அவன் பின்னாடி இக்ரீஸ் வந்து, அப்படிலாம் இல்லப்பா, நீ பாக்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்க, உடம்பு மனுஷ உடம்பு, தலை எறும்பு, பத்தாதுக்கு ரெக்க வேற, ஓடுற பறக்கிற, இதெல்லாம் அந்த சின்ன குழந்தை பார்த்தா அதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தானே இருக்கும், அதனாலதான் அந்த குழந்தை பின்னாடியே சுத்திட்டு வருது அப்படி நம்ம இக்ரிஸ் சொல்ல. வெறுவோ அப்படியா, அப்பனா சின்னையாக்கு நான் ஓடுறது பறக்கிறது எல்லாமே பிடிச்சிருக்கா, சின்னையாக்கு என்னதான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருப்பான். அந்த சீன் அப்படி அங்க கட் பண்ணி இங்க நிழல் உலகத்தை காட்டுறாங்க. அந்த ஹூடி போட்ட மந்திரவாதி எல்லாம் இப்ப ஹூடி போடாம மொட்டை மண்டையோட நின்று இருக்கானுங்க. அவன் நின்று இருப்பான் பாருங்க. அப்போ வெறு அப்படியே அந்த நிழல் உலகத்துல வருவான் பாருங்க. வந்து நிக்க அந்த மொட்டையனும், வாங்க மார்சல் உங்களுக்காக தான் நாங்க காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மண்டையை நின்று இருப்பானா. நம்ம பெருவா வந்துட்டு என்னோட பிளான்ல கொஞ்சம் சேஞ்ச் இருக்கு அப்படி சொல்லுவானா. அதுக்கு அந்த மொட்டை மண்டையை சாக்காயிட்டு, ஐயோ என்ன சொல்றீங்க, என்ன மார்சல் இப்ப சொல்றீங்க, நாங்க பல மாசத்துக்கு முன்னாடியே வேலை ஆரம்பிச்சு இப்போ முடிச்சிட்டோம், நம்ம ராஜாவோட 32வது பிறந்த நாளுக்கு இதை செஞ்சாகணுமே, நீங்க தானே சொன்னீங்க, இப்ப என்ன இப்படி சொல்றீங்க அப்படி சொல்ல. ஏன்டா இவன் பதறான் அப்படின்னு பார்த்தா பின்னாடி காட்டுவாங்க பாருங்க, ருத்ரசா அப்படின்ற பாகுபலிக்கு சிலை வைக்கிற மாதிரி சிலை வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோட சிலை சும்மா பிரம்மாண்டமா இருக்கும் பாருங்க. நம்ம ஹீரோ ஒரு கையில டேகரை வச்சு நிப்பாரு, சும்மா மாசா இருக்கும். அடுத்து பேரு சொல்லுவான், டே சாக்க குறை நானும் அதை இடிக்கவா சொன்னேன், அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டிய வேலை இருக்கு, அதை சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படி நம்ம பெரு சொல்ல. அதை கேட்டு அந்த மொட்டை மந்திரவாதியோ, ஆமா மார்சல் நீங்க சொல்றது கரெக்ட் தான், நீங்க சொல்ற மாதிரி அதை சேர்த்தா இன்னுமே ரொம்ப அழகாயிரும். அப்புறம் மார்சல் இந்த வேலை ரொம்ப அதிகமா இருக்கு, இங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் பத்த மாட்டாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி ஆர்கிடெக்ட் வேலை எல்லாம் வர மாட்டேங்குது, நம்மளுக்கு ஆர்கிடெக்ட் தெரிஞ்ச அந்த டீமன் கேஸ்ட்ல இருக்கிறவங்க வேணும் அப்படி சொல்லுவான் பாருங்க. நம்ம இசில காட்டுவாங்க. இசில யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அப்புறம் நம்ம பெரு சொல்லுவான் பாருங்க, ஓ அப்படியா, அப்படின்னா நான் உங்களை கூட்டிட்டு வரேன், நீ வேலைய பாரு, சீக்கிரம் முடிக்கணும் வேலைய அப்படி நம்ம பெரு சொல்லிட்டு இருப்பான். அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோட வீட்டை காட்டுறாங்க. வீட்டுக்கு வெளியில 4 பேர் கார்ல மாஸ்க் போட்டு உட்காந்துட்டு இருப்பானுங்க. அதுல அவனோட அசிஸ்டன்ட் வந்து சொல்லுவான், பாஸ் பயத்துல ஒரு மாதிரி படபடப்பா வருது பாஸ், பிபி மாத்திரை வேற வச்சுட்டு வந்துட்டேன், விட்டீங்கன்னா நான் அந்த மாத்திரை எடுத்து வந்துடுவேன் பாஸ் அப்படின்னு சொல்ல. அதுக்கு அவனோட பாஸா சொல்லுவான் பாருங்க, அட கேடு கட்ட தண்டமே, என்கிட்ட முன்னாடியே சொல்லி தொலைஞ்சிருக்காமல்லோ, இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் பயப்படுற, நீ தாண்டா அசிஸ்டன்ட், உன்னையதாண்டா கூட்டு வரணும் அப்படின்னு அந்த பாஸ் அவனை திட்ட. அதுக்கு அவன் அசிஸ்டன்ட், சரிங்க பாஸ் நான் வரும் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அடுத்து அந்த பாஸ் சொல்லுவான் பாருங்க, டேய் அவன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமில்ல உனக்கு, அவனும் சாதாரண ஆள் இல்லடா, அந்த போலீஸ்காரன் ஜின்னுனால நம்ம மொத்த கேங்ஸ்டர் டீமுமே நொட்டிக்கிட்டு போயிருச்சுடா, அவன் ஒரே ஆளா நின்று நம்ம மொத்த கேங்ஸ்டர் டீமே முடிச்சுட்டு போயிட்டான் தெரியுமா, நம்ம ஆளுக்கு தேவையில்லாம அவனுக்கு போன் பண்ணிட்டு 10 கிலோ கறி கொடுங்க பாய் அப்படின்னு வம்பிழுத்துருக்கானுங்க. அவனை கடுப்பாயிட்டு இருங்க பாய் வரும் பாய் அப்படின்னு வந்து நம்ம எல்லா கேங்ஸ்டர் டீமுமே முடிச்சு விட்டான். இப்ப நம்ம கேங்ஸ்டர் டீம்ல எவனுமே இல்ல, அது
அதுக்கு பழி வாங்கணும்லடா, அதுக்கு தாண்டா வந்திருக்கோம். நீ என்னன்னா இங்க வந்துட்டு பயந்துகிட்டு இருக்கிற, பிபி மாத்திரை எடுத்துட்டு வரல, அதை எடுத்துட்டு வரலன்னு. சரி, இப்போ ஒழுங்கா சொல்றதை கேளுங்கடா. நம்ம 4 பேர் போய் திருட மாதிரி போறோம். அதுக்கு தடுக்கிறதுக்காக அவன் குடும்பம் குறுக்க வருது, அவன் குடும்பத்தை நம்ம கொன்னுடுறோம். இதுதான் காலையில நியூஸ் பேப்பர்ல வரணும், சரியா? அந்த போலீஸ்காரன் ஜின்வுவை இப்படிதான் பழி வாங்கணும். என்ன தைரியம் இருந்தா நம்ம கேங்ஸ்டர் மேலே கை வச்சிருப்பான். அவனுக்கு அப்படி என்னடா பண்ணானுங்க அப்படின்னு அந்த பாஸ் சொல்ல, அதுக்கு அந்த அசிஸ்டன்டோ, பாஸ் நீங்க கில்லி பாஸ் அப்படி சொல்லுவானா. அதுக்கு அந்த பாஸோ, எல்லாத்துக்கும் கிரைண்டரா கிரைன், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு போவான். அப்புறம் அவனுக்கு வீட்டு பக்கத்துல போவான்ல, வீட்டு பக்கத்துல போனதுக்கு அப்புறம் அந்த அசிஸ்டன்ட் சொல்லுவான், பாஸ் என்ன பாஸ் இவ்வளவு பெரிய வீடா இருக்கு, ஒரே ஒரு சிசிடிவி கேமரா கூட இல்ல, அந்த ஜின்வுக்கு அவ்வளவு தைரியமா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலைங்கய்யா அப்படி அந்த அசிஸ்டன்ட் கேட்க, அதுக்கு அந்த பாஸோ, அட அதான்டா எனக்கும் புரியல, நம்ம கவனமா போயிட்டு வந்துடலாம், 3 பேர் என் பின்னாடியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு செவரே குதிப்பாங்க பாருங்க. குதிச்சதுக்கு அப்புறம் எந்திரிச்சு நின்று அந்த பாஸ் பாப்பா பாருங்க, டே என்னடா நீ மட்டும் தான் இருக்க, மத்த 2 அப்ரசன்ட் எங்க போனாங்க, எல்லாத்தையும் பின்னாடி தானே வர சொன்ன, பைத்தியக்காரலடா அவனுங்க அப்படின்னு அவன் கேட்க, அந்த அசிஸ்டன்ட்டுக்கு ஒண்ணுமே புரியாது. அவன் சொல்லுவான் பாருங்க, பாஸ் என்ன நடக்குது ஒண்ணுமே புரியல பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி அப்படியே ஒரு சேடை வரும் பாருங்க பயங்கரமா. அப்புறம் அந்த பாஸ் சொல்லுவான் பாருங்க, என்னடா அவனுங்க பயந்து ஓடிட்டாங்களா, இவனுங்க தாண்டா கூட்டு வரணும், நல்லா ஜம்முன்னு விளக்க வச்சு விட்டு போயிட்டாங்க பாரு அப்படின்னு அவன் சொல்லிட்டு திரும்புவான் பாருங்க. திரும்புறதுக்குள்ள ஒரு சேடா கை டக்குன்னு அவன்கிட்ட போய் மூஞ்சில அப்படி கையை வச்சு மறைக்கும் பாருங்க. யாரான்னு பார்த்தா நம்ம பெரு தான். நம்ம பெரு அவன் வாயில கையை வச்சு நசுக்குவான் பாருங்க. அவனுக்கு ரத்தமெல்லாம் பிதுங்கிக்கிட்டு வரும். நம்ம பெருவோ, சத்தம் போடாத, என்னோட சின்னையா தூங்கிட்டு இருக்காரு, அவரை தொந்தரவு பண்ண கூடாது, புரியுதா உனக்கு அப்படின்னு பெரு அவன் வாயை பொத்திட்டு இருப்பான் பாருங்க. பின்னாடி அவன் அசிஸ்டண்ட பார்த்தா சோனமுத்தா போச்சான்ற மாதிரி வாய் ஃபுல்லா நொர தள்ளி போய் சேர்ந்திருப்பான். அடுத்து நம்ம பெரு சொல்லுவான் பாருங்க, ஒரு இடத்துல கை வைக்கிறதுக்கு முன்னாடி அவன் யாரு என்னன்னு தெரிஞ்சு கை வைக்கணும், கை வச்சதுக்கு அப்புறம் யோசிக்கவே முடியாது. கவலைப்படாத, உங்க 4 பேரோட போனோம் 10 நிமிஷத்துல வண்டிக்குள்ள இருக்கும், வண்டி இந்த ஏரியா விட்டு வெளியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பேரை போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பான் நம்ம பெரு. இடையூறுக்கு மன்னிக்கவும், நம்ம அன்மி ஃப்ரீக் சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு அவரோட ஃப்ரெண்டோட பேரை இந்த வீடியோட மிடில சொல்லி நம்மளுக்கு 40 ரூபா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணிருக்காரு. அவரோட பேரு சத்யா பங்காளி, அவரோட ஃப்ரெண்டோட பேரு பாலாஜி பங்காளி. பாலாஜி பங்காளி நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அப்படி இந்த பக்கம் சேட வேல்ட கட்டுறாங்க. சேட வேல்டுக்குள்ள யார் இருக்காங்கன்னு பார்த்தா நம்ம இசிலு தாங்க. நம்ம இசிலு, அவங்களோட அப்பா, அவங்களோட சோல்ஜர்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. வந்து என்ன பண்றாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்றாங்க. அப்புறம் இசிலு சொல்லுவாங்க, டேய் நீங்க கேட்ட மாதிரியே நாங்க எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிட்டோம், எல்லா சேஞ்சும் பண்ணியாச்சு, இது உங்க அரசருக்கு கண்டிப்பா பிடிக்கும், பாருங்கடா எப்படிடா இருக்கு அப்படி கேட்பாங்களா. அங்க இருக்க சேட சோல்ஜர்ஸ் எல்லாரும் குதிப்பானுங்க, யா வேற லெவல் சூப்பரா இருக்கு அப்படி சொல்லி குதிச்சுட்டு கொண்டாடிட்டு இருப்பானுங்க. என்னடான்னு பார்த்தா முதல்ல நம்ம ஹீரோட சிலை மட்டும் தானே இருந்துச்சு, இப்போ நம்ம ஹீரோட கையில அவரோட பையன் சிலை இருக்கிற மாதிரி சேர்த்து செதுக்கி வச்சிருக்கானுங்க. கொஞ்சம் சீனுக்கு முன்னாடி நம்ம பெரு வந்து ஒரு சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னா பாத்தீங்களா, அது இந்த சேஞ்ச் தான் போல இருக்கு. நம்ம பெரு எவ்வளோ பாசக்கார பையனா இருக்கான். அப்புறம் அந்த சிலையை பார்த்துட்டு பெரு சொல்லுவான் பாருங்க, வேற லெவல் இருக்குடா, நம்ம சின்னையாக்கு கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் இங்க கூட்டு வந்து காட்டுறா, அவர் ரொம்பவே சந்தோஷப்படுவாரா ஏ அப்படி சொல்லிட்டு இருப்பானா. டக்குன்னு பார்த்தா பின்னாடி சின்னையா நின்று பாரு, ஏ ஏ ஏ அப்படி கத்திட்டு இருப்பாரா. அந்த சத்தத்தை கேட்டு அங்க இருக்க சேட சோல்ஜர்ஸ் நம்ம பெரு எல்லாருமே அப்படி என்னடா சத்தம் இது அப்படி சொல்லி திரும்பி பார்ப்பாங்களா. பார்த்தா நம்ம ஹீரோட பையன் இருப்பான். அதை பார்த்துட்டு வெறும் பதறிடுவா, ஆனா இவர் எப்படி ராக்கி வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு இருப்பானா. நம்ம ஹீரோட பையனும் எறும்பு 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 அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருப்பாரு. அப்புறமா கொஞ்சம் வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலை காட்டுறாங்க. அங்க ஒரு டீச்சர் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுவாங்க பாருங்க, மிஸ்டர் ஜின்வு இதை பாருங்க, இது உங்க பையன் வரைஞ்சது தான், இது என்னன்னு பாருங்க அப்படின்னு கொடுக்க நம்ம ஹீரோயினி அதை வாங்கி பார்ப்பாங்க. பார்த்துட்டு சொல்லுவாங்க பாருங்க, இதுல அந்த அளவுக்கு ஒன்றும் தப்பா இருக்க மாதிரி தெரியல, ஏதோ பொம்மை மாதிரி தானே இருக்கு அப்படி சொல்லுவாங்களா. அதுக்கு அந்த டீச்சர் சொல்லுவாங்க பாருங்க, சுகோவோட கிளாஸ் டீச்சர் அவனோட ஃப்ரெண்டு படத்தை வரைய சொன்னாங்க, ஆனா அவன் என்ன படத்தை வரைஞ்சிருக்கான் நீங்களே பாருங்க அப்படி சொல்ல நம்ம சாகி அந்த படத்தை பார்த்துட்டு சொல்லுவாங்க பாருங்க, ஓ இப்போதான் எனக்கு புரியுது இது பெருவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்களா. அடுத்து அந்த டீச்சர் சொல்லுவாங்க பாருங்க, அவன் அடுத்த பக்கத்துல வரைஞ்சிருக்கான் பாருங்க, அவனோட இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படி சொல்லுவாங்களா. அது யாரான்னு பார்த்தா நம்ம டஸ்கியும் இக்ரிஸையும் வரைஞ்சி வச்சிருப்பான் போல. அப்புறமா அந்த டீச்சர் சொல்லுவாங்க பாருங்க, அடுத்ததா அவனோட ஃபேமிலி போட்டோ வரைய சொன்னோம், அவன் என்ன வரைஞ்சிருக்கான் பாருங்க, உங்களையும் உங்க ஹஸ்பண்டையும் வரைஞ்சிருக்கான், அப்புறம் ஏதோ பேய் மாதிரி சுத்தி கருப்பு கருப்பா வரைஞ்சு வச்சிருக்கான், என்னங்க மேடம் இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோயினியா முழிப்பாங்க. அப்புறம் அந்த டீச்சர் சொல்லுவாங்க பாருங்க, உங்களை வர சொன்னதுக்கான முக்கியமான காரணம் உங்க பையன் கடைசியா ஒரு படம் வரைஞ்சிருக்காங்க பாருங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வீடு எல்லாத்தையும் வரைங்கன்னு சொன்னா ஏதோ வரைஞ்சு வச்சிருக்காங்க, உங்க பையனுக்கு ஏதோ பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா பிரச்சனை கூட கிடையாது, உங்க பையன் ரொம்ப டேலண்டான பையன், அப்படி இருக்க பையன் ஏன் இப்படிலாம் பண்றான் அப்படின்னு நாங்க யோசிச்சு பார்க்கப்போ, ஓ உங்க மேலதான் எதுவும் தப்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விசாரிச்சா நீங்களும் அந்த மாதிரி எதுவுமே தப்பு பண்ணல, அப்படி இருக்கப்போ உங்க பையன் மட்டும் ஏன் எப்படி இருக்கான், மற்ற பசங்களாம் இதை பார்த்து
பார்த்து அவங்க கூட சேர்றதுக்கே கொஞ்சம் பயப்படுறாங்க. நீங்க உங்க பையன் மேல எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து நல்லா கவனிங்க மிஸ்டர் ஜின்வூ அப்படி சொல்ல அந்த சீன் அங்கேயே முடியுது. அடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்களாம். அடுத்து நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோ பார்த்து கேட்பான், சார் நீங்க எப்பவும் போல உங்க ப்ரொமோஷனை வேண்டாம் சொல்ல போறீங்களா இல்ல ஏத்துக்க போறீங்களா சார் அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ சொல்ல பாருங்க, டேய் நான் நிறைய தடவை அவங்ககிட்ட சொல்லிட்டேன்டா, கேட்க மாட்டாங்க, கட்டாயப்படுத்தி கொடுத்துட்டாங்க, வேற வழி தெரியல, ப்ரொமோஷனை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ ப்ரொமோஷனை ஏத்துக்கிட்டு பெரிய ஆபீசர் ஆயிடுவாரு. அப்புறம் அந்த அசிஸ்டன்ட் கேட்பான் பாருங்க, சார் நீங்க இவ்வளவு பெரிய ஆபீசர் ஆயிட்டீங்க, உங்களுக்கு இந்த பணம் சம்பாதிக்கணும் ஆசை எல்லாம் இல்லையா சார் அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவோ, ஏய் எனக்கு இப்ப இருக்கிறதே போதும்டா, நீ அமைதியா இரு, நீ ஏன் சுத்தி வளைச்சு பேசுற, உனக்கு ட்ரீட் வேணும் அதானே, நான் தரேன் பேசாம இரு அப்படின்னு சொல்லுவாரா. சரிங்க சார் நீங்க புரிஞ்சுக்கிட்டா சரி அப்படின்னு சொல்லிட்டு தலையை சொரிஞ்சிட்டு சிரிச்சிட்டு இருப்பான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினி பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினி அந்த டிராயிங்லாம் நம்ம ஹீரோட்ட கொடுப்பாரா. அதை பார்த்து நம்ம ஹீரோவோ, பரவாயில்லையே 5 வயசு சின்ன பையன் இந்த அளவுக்கு அருமையா வரைஞ்சிருக்கானே, சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோயினியும், இது சிரிக்கிற விஷயம் இல்லைங்க, இது சீரியஸான மேட்ரு, நீங்க என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க, நம்ம பையன் சூகோ எல்லாத்துக்கிட்டையுமே அவங்க அப்பா கிட்ட நிறைய சேடா சோல்ஜர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க அப்படியே அண்டர் கிரவுண்ட்ல பயங்கரமா இருப்பாங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படி சாகே சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோ சிரிப்பாரா. அதை பார்த்து மறுபடியும் சாகே கடுப்பாயிருவாங்க. என்னங்க சிரிக்கிறீங்க, இது சிரிக்கிற விஷயம் இல்லைங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவோ, எனக்கு ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு அதை நினைச்சு சிரிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. அப்புறம் நம்ம சாகேவோ, ஏங்க அவன் அப்படி இருக்கனால மத்த பசங்களாம் அவங்க கிட்ட வந்து விளையாடுறதுக்கே பயப்படுறாங்க, இவனே போய் விளையாண்டாலுமே மத்த பசங்க வந்து கிட்ட வர மாட்டாங்க, பயந்து போயிடுறாங்க அப்படி சொல்ல. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, என்னோட சேட மோனார்க் பவர்னால அவனுக்கும் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய பவர் கிடைச்சிருக்கு, அதனால அவனால நார்மல் கிட்டாவே இருக்க முடியல, நான் என்ன பண்றேன்னா அவனோட பவர் எல்லாத்தையும் சீல் பண்ண போறேன், அவன் இப்போ நார்மலான பையன் மாதிரி தான் வாழ போறான், அவனுக்கு இருக்க ஞாபகம் எல்லாத்தையுமே அழிக்க போறேன், சேடா சோல்ஜர்ஸ் வெறும் இந்த மாதிரி எந்த ஞாபகமே அவனுக்கு இருக்காது, அவன் ஒரு ஆர்டினரி லைஃபை தான் வாழ போறான், எப்போ அவன் குறிப்பிட்ட வயசு வரானோ இந்த சக்தியெல்லாம் அவனால கண்ட்ரோல் பண்ண முடியுதோ அப்ப நான் அவனுக்கு அந்த சக்தி எல்லாத்தையுமே கொடுப்பேன், அது வரைக்கும் அவன் சாதாரண வாழ்க்கையவே வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போட்டோ எல்லாத்தையும் பார்த்துட்டு பாரா. பார்த்தா நம்ம ஹீரோட பையன் சுகோ எல்லா சேடா கூட விளையாண்டுட்டே இருப்பாரு. நம்ம பெரும் தலை மேல உட்காந்துட்டு ஆட்டனா பிடிச்சி விளையாண்டுட்டு இருப்பாப்ல. நம்ம இங்கிலீஷ் பாடம் சொல்லிட்டு இருக்கே அதை கண்டுக்காம ஓடிட்டு இருப்பாப்ல. பெல்லியன் கூட கத்தி சண்டை போட்டுட்டு இருப்பாப்ல. இந்த மாதிரி நம்ம சேடோஸ் கூட ரொம்பவே சந்தோஷமா விளையாண்டு இருப்பாப்ல நம்ம சுகோ. அப்புறமா நம்ம ஹீரோ பெருவை கூப்பிடாப்ல, டேய் பெரு இங்க வா, இங்க பாரு உன்னோட படத்தை தான் சுகோ வரைஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாரா. அதை பார்த்துட்டு பெருவோ ஆனந்த கண்ணீர் வடிப்பான். சின்னையாக்கு என்ன இவ்வளவு பிடிச்சிருக்கா, சின்னையா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருப்பானா. அப்புறம் அவன் சொல்லுவான் பாருங்க பெரு, நான் அவருக்கு கடைசியா ஒரே ஒரு தடவை டாட்டா சொல்லிட்டு வரேன், சின்னையாக்கு ஒரே ஒரு தடவை டாட்டா சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். அப்புறம் நம்ம பெரு ஹீரோட பையன்கிட்ட போயிட்டு, சின்னையா நான் போயிட்டு வரேன் சின்னையா, உங்க உடம்ப பத்திரமா பாத்துக்கங்க சின்னையா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் வடிப்பான். நம்ம ஹீரோட பையனும் கனவுலயே நம்ம பெருவை தான் சொல்லிட்டு இருப்பான், பாசு எறும்பு அப்படின்னு சொல்லிட்டு கனவுலயே உளறிட்டு இருப்பானா. அதை பார்த்துட்டு மறுபடியும் தேம்பி அழுவான் பெரு மட்டும் இல்லைங்க, அந்த சேடல இருக்க எல்லா சேடோ சோல்ஜர்ஸும் ரொம்பவே வருத்தப்படுவாங்க, சூகா விட்டு போடுமா சின்னையா விட்டுட்டு போடுமா ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ அவனோட கையை எடுத்து அவனோட பையன் தலையில கையை வச்சுட்டு நல்லா தூங்கு அப்படி நம்ம ஹீரோ சொல்ல, அடுத்து நம்ம சூகோ வரைஞ்ச டிராயிங் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. அப்புறம் பார்த்தா சின்ன பையனா தூங்கிட்டு இருந்த நம்ம சூகோ டக்குன்னு அடுத்த சீன்ல பெரிய பையனா ஆகிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம சூகோ அடுத்த சீன்லயே ஹை ஸ்கூல் போறாரு. என்னடா நடக்குது இங்க, பெரிய டைம் ஜம்ப் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, நம்ம சூகோ எங்க வளர்ந்தாரு ஏது என்ன ஒன்னுத்தையுமே காட்டல, டக்குன்னு பெரிய பையன் ஆகிற மாதிரி காட்டிட்டாங்க. சரி வாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத பார்க்கலாம். எல்லா ஸ்கூல்லயும் இருக்க மாதிரி இந்த ஸ்கூல்லயும் ஒரு புள்ளிங்க அங்க இருக்கான். அந்த சிவப்பு முடிக்கார இருக்கான் பாருங்க, அவன் தான் இந்த புள்ளிங்க எங்கிட்ட லீடர் போல. அவன் பேரு லீ. அவன் அங்க உட்காந்து 3 பேர்ட்டி பேசிட்டு இருக்கே. அப்போ ஒருத்தன் அங்கிருந்து வரான், அவன் தான் ஜோ, இவனோட ஃப்ரெண்டு போல. வா மச்சான் உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்களா. அப்புறமா நம்ம சூகவும் அதே கிளாஸ்ல தான் இருப்பாரு. என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ளி கேங்க திரும்பி நக்கலா பார்த்துட்டு பாரா. அதை பார்த்துட்டு அந்த புள்ளி கேங்கோட லீடர் லீயோ செம்ம கடுப்பாயிருவான். ஏய் என்ன தைரியம் தான் அவன் என் கண்ணை நேருக்கு நேரா பார்ப்பான், அவனுக்கு அவ்வளவு தைரியமாடா, இருடா அவனுக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சேர்லாம் நவுட்டி போட்டு அடிக்க போவான் பாருங்க. அப்ப புதுசா ஜோன் ஒருத்தன் வந்தான் பாத்தீங்களா, அவன் அந்த லீ ஷோல்டர்ல கை வச்சு, டேய் நீ ஏரியாக்கு புதுசா அவன்கிட்ட எல்லாம் வச்சுக்கிடாதடா அப்படி சொல்லுவானா. அதை பார்த்துட்டு அந்த லீ செம்ம கடுப்பாயிருவான். டேய் என்ன தைரியம் இருந்தா நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவ, உன் மூஞ்ச அடிச்சு உடைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தனியா வெளியே கூட்டு போய் அவனை அடின்னு அடிச்சு மூஞ்செல்லாம் உடச்சுட்டுருவான். என்னடா இவ்வளவு நேரம் ஃப்ரெண்டு மாதிரி பேசிட்டு இருந்தீங்க, அவன் தடுத்தான்னு ஒரே காரணத்துக்காக அவனை வெளியே கூட்டு போய் அடி அடிச்சுட்டு அந்த லீ கேப்பான் பாருங்க, டேய் உனக்கு என்ன தைரியம் இருந்தா அவனை நான் அடிக்க போவேன், நீ தடுத்து நிறுத்தி அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவ, அவன் யாரா அப்படின்னு அவன் கேட்பான் பாருங்க.
அதுக்கு அந்த அடி வாங்கின பையன் சொல்லுவான் பாருங்க, டேய் அவன் தான் மிடில் ஸ்கூல்லே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள்றா, அதனால தான்டா உன்னை தடுத்து நிப்பாட்டேன், அதுக்கு ஏன்டா என்னைய போட்டு இந்த அடி அடிக்கிற அப்படி கேட்டதுக்கு அவன் சொல்லுவான் பாருங்க, டேய் அவன் ஸ்ட்ராங்கா நான் ஸ்ட்ராங்கான்னு போக போக தெரியும்டா, நீ என்ன தைரியம் இருந்தா என்ன தடுத்து நிப்பாட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு அவனை மறுபடியும் போட்டு அடி அடி அடின்னு அடிச்சுட்டே இருப்பான். அப்போ கரெக்டா அங்க சூகம் வந்துருவானா, டேய் நிப்பாட்டுங்கடா, நான் உங்களை எல்லாத்தையுமே அடிச்சு மூஞ்ச உடைக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல காரணம் கிடைச்சிருச்சு, இங்க செம்ம ஃபன்னா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சூகம் வந்துட்டு இருப்பானா. அந்த அடி வாங்கிட்டு இருந்தவனும், நான் முன்னாடியே சொன்னேன் கேட்டீங்களாடா, இப்ப வாங்க போறீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல யோசிச்சுட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு அந்த லியோ, டேய் என்ன தைரியம்டா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, சூகம் அப்படி ஓடி வந்து ஒரு கிக்கு விடுவான் பாருங்க. அவன் பக்கத்துல இருக்கவனுக்கு வயிற்றுல மிதிச்ச மிதியில அப்படி வாயில இருந்து எல்லாமே வெளியே வந்து பறந்து போய் விழுவான் பாருங்க. அதை பார்த்து இன்னொருத்தன் மிரண்டு போய் பார்த்துட்டு இருப்பான். மிரண்டு போய் பார்த்துட்டு இருந்தவனுக்கு சான் மைக்கேல் மாதிரி வாயில ஒரு மிதி, அவனும் அவ்வளவுதான். அடுத்து அந்த லியோ அவன் கையை வச்சு குத்த வருவான் பாருங்க. அதை நம்ம சூகா அப்படி காலிலே தட்டி விட்டுட்டு தவடாலேயே ஓங்கி ஒரு மிதி, அவ்வளவுதான், அவனும் சோழி முடிஞ்சிருவான். அடுத்து அந்த ஜோவை பார்த்து நம்ம சூகா சொல்லுவான், டேய் அந்த மிடில் ஸ்கூல்லையும் உன்னதான் வந்து நான் காப்பாத்தினேன், இங்கேயும் அதே மாதிரி எவன்டையாச்சும் அடி வாங்கிட்டே இருக்கேன், இங்கேயும் வந்து நான் தான் காப்பாத்தணுமா, போய் வேலையா பாடுறா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த ஜோவோ என்ன பண்றது மாப்பிள்ள எல்லாம் பழகி போயிருச்சு அப்படி சொல்லிட்டு இருப்பானா. இதுக்கப்புறம் சூகோ தான் ஹீரோ. நம்ம இவரை இதுக்கப்புறம் ஹீரோனே சொல்லலாம். நம்ம ஹீரோ அந்த புள்ளி அங்க அடிச்சு துவைச்சது அந்த ஸ்கூல் ஃபுல்லாவே தெரிஞ்சிடும். அப்புறம் அந்த ஸ்கூல் ஃபுல்லாவே நம்ம ஹீரோ பத்தி தான் ஒரே பேச்சா இருக்கும். டே பாத்தியா அவன் ஒரே ஆளா நின்று அந்த புள்ளி அங்கே அடிச்சு துவைச்சிட்டான்டா, டே அவன் பெரிய ஆள் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்களா. அப்புறம் நம்ம ஹீரோ கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு அப்படி ரெடியா போவாரா. என்னடா இந்த கிளாஸ் ரொம்ப போர் அடிக்குது சே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போலான்னு அந்த கதவை திறப்பாரு. பார்த்தா அந்த கதவை திறக்காது. நம்ம ஹீரோவோ என்னடாச்சு கதவை திறக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படி ஜன்னல போய் பார்த்தா எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிருக்கும். நடந்து போறவனுங்க விளையாடுறவனுங்க எல்லாருமே அப்படி ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டு இருப்பானுங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ என்னாச்சுங்க டைம் ஸ்டாப் ஆயிடுச்சா, இது எப்படி நடக்கும், எல்லாருமே ஃப்ரீஸ் ஆகி நின்று இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்க. அப்ப பார்த்தா டக்குன்னு கிளாஸ் ரூமுக்குள்ள ஒரு டஞ்சன் கேட்டு மாதிரி வரும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ ரொம்ப ஷாக் ஆயிடுவாரு. என்னடா அது அப்படி பார்த்துட்டு நம்ம ஹீரோ யோசிப்பாரு பாருங்க, எங்க அம்மா எப்பவுமே சொல்லியிருக்காங்க நான் எப்பவுமே எங்க அப்பா மாதிரி தான், எங்க அப்பா இந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் இதுக்குள்ள போய் தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போவாரு பாருங்க. உள்ள போனா ஏதோ மாளிகை மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ உள்ள போனோம்னா டஞ்சன் கேட்டு ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிரும். நம்ம ஹீரோ என்னடா அது ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடுச்சு, சரி நம்ம முன்னாடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு விளக்க எடுத்துட்டு அப்படி முன்னாடி போவாரு பாருங்க. பார்த்தா செவுத்துக்கு ரெண்டு பக்கமும் ஒரே வெப்பனு. நம்ம ஹீரோ உள்ள போக போக டைப்பா ஒரே வெப்பனு அப்படி ஸ்கிரீன் மாதிரி பாப்ப ஆகி அதோட எஃபெக்ட் அதோட பவர் எல்லாத்தையுமே காட்டிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவோ என்னடா அது இவ்வளவு வெப்பனா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாரு பாருங்க. அப்படியே பார்த்துட்டே போனா அங்க டீமன் கிங் பாரனோட ஸ்வாட் எல்லாமே இருக்கும். நம்ம ஹீரோவோ அப்படி பார்த்துட்டே போவாரு. இங்க ஏன்டா இவ்வளவு வெப்பன் இருக்கு, இங்க இருந்து ஏதாச்சும் ஒண்ணு நான் சூஸ் பண்ணணுமோ அதனாலதான் இவ்வளவு வெப்பன் இங்க இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ விளக்கு எடுத்துட்டு ஒரு வெப்பன் கிட்ட காட்டுவார் பாருங்க. பார்த்தா அது நைட் கில்லர் டேகருங்க. பாக்குறதுக்கே சும்மா தீயா இருக்கும். நம்ம என்ன நினைப்போம், ஹீரோ அதை தான் சூஸ் பண்ணுவார் நினைப்போம். ஆனா நம்ம ஹீரோ வேற மாதிரி. பக்கத்துல ஒரு கார்னட் மாதிரி இருக்குமா, அதை பார்த்துட்டு பரவாயில்லையே இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து மாட்டுவார் பாருங்க. சும்மா பங்கமா இருக்கும். அவர் கைய பார்த்தா உள்வரினுக்கு வர மாதிரி அந்த மாதிரி செம்ம ஷார்ப்பா இருக்கும். அது பாக்குறதுக்கே சும்மா வேற லெவல்ல இருக்கும். நம்ம ஹீரோ சொல்லுவாரு பாருங்க, ஆட்டம் சூடு பிடிக்குது அப்படி. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இருக்க. அப்புறமா ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க பாருங்க. ட்விஸ்ட் அப்படியே சிஸ்டமோட ஸ்கிரீன் பாப்ப ஆகும். ஸ்டேட்டஸ் விண்டோ சூஹோ லெவல் 1ன்னு காட்டுங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் தான், வெறித்தனமா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம இதுல நிறைய சஸ்பென்ஸ் வச்சிருக்காங்க. நீங்க இதுக்கு முன்னாடி உள்ள சோலோ லெவலிங்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கும்போது என்ன சஸ்பென்ஸ் இருக்கும், அந்த சிஸ்டம் என்ன, மான்ஸ்டர்லாம் எதுக்கு இங்க வந்து சண்டை போடுது, அவ்வளவுதான் சஸ்பென்ஸ் வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம ஜூகோவோட கதையில ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே சஸ்பென்ஸ் தான். நம்ம ஹீரோ எங்க போனாரு, நம்ம ஹீரோயினி எங்க போனாங்க, நம்ம ஜூகோ இடைப்பட்ட காலத்துல எங்க வளர்ந்தாரு, எப்படி வளர்ந்தாரு, இப்ப எதுக்கு இந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள வராரு, இந்த மாதிரி நிறைய சஸ்பென்ஸோட செம்ம ஃபுல்லான ஆக்ஷனோட இருக்க போகுது. அடுத்தடுத்த எபிசோடுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்றீங்களோ கமெண்ட்ல அராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா நான் போடுற எல்லா வீடியோக்கும் கமெண்ட்ல வந்து சப்போர்ட் பண்றேன் நம்ம அனிமி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸை நான் இங்கே ஸ்பெஷல் மென்ஷன் பண்றேன். திவ்யா, சர்வின் ராஜு, இட்ஸ் பிரிக்ஸின், கலை, வித்யா பாஸ்கர், திருப்பதி, தர்னேஷ் ஆண்ட்ரூ, கலை பிரியா, உஷா கண்ணகி, PK மதன், தர்சன் ஆர்,
நவீன் பிஎன், முகேஷ் ஒய்டி, சிவா பிரியா, துர்கேஷ், சுபாஷ் நவீன், ஏகே தமிழன், சரவணன், தினேஷ் வைரப்பன், இட்டாச்சி கேமிங், கிருஷ்ணகுமார், சஹானா மாணிக்கம், எம் ஹரி, அஜய், பி ராஜன், கெவின் கிங்ஸ்டன், அவர் பேரு சங் ஜின்ஹோ, சசிகலா, அவர் பேரு நிதிஷ், சரவணன், சேடோஜி, முத்து 7070, மாரி செல்வம், ரேகா சுப்பு, திவேக்சன் மேகநாதன், எம்கே கேமர், பிரதீப் எம், அவர் பேரு ஹரிஸ், அகிலேஷ் எம், ரித்விக், மோகனா எஸ், அவர் பேரு குகன் ராஜ், துரை செல்வி, ராகுல் சத்யபாமா, மோனீஸ்வர், டான் மணி, அவர் பேரு எம்எஸ்கே லவ்லி பார்த்தி, நிர்மல் குமார், கேஎம் அனிமி விளாக், அவர் பேரு கேசவ், தட்சணாமூர்த்தி டி, குமார், ஆர் தினேஷ்குமார், காளிதாஸ், கார்த்திகேயன், முகமது உவாஸ், தருண், ஸ்ரீதர், சர்வின் ராஜு, நேரு, அவர் பேரு நேலா, ராஜேஷ், பெருமாள் செல்வி, அவர் பேரு தனுஷ், சஞ்சய், சிவன், கெவின், அஜித் அஜய், மகாராஜா, ராமானந்த், அருண் தேவி தானராஜ், மணிகண்டன், லோகநாதன், ராதா செல்வா, பாலகௌதம், ஸ்ரீரங்கன், சாரா பாம்பு, ஏடி கேமிங், பூபதி கிங், திருப்பதி எம், புவனா, சிவன்ராஜ், முத்துக்குட்டி, அவர் பேர் மனோஜ், எம் மாதவன், அவர் பேரு டூனா, எலிசபெத் ராணி, அவர் பேரு டூனா, யாசிதரன், ஆர் கலைசெல்வி, அவர் பேரு மருது, இளையராஜா, மூவி டைமிங் கேமிங், முத்துப்பாண்டி. நான் நிறைய பேரை மிஸ் பண்ணியிருப்பேன். அவங்களாம் கோவப்படாம கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல கண்டிப்பா மென்ஷன் பண்றேன்.